மகனே மகளே, கேடு உண்டாக்கி கொள்ளாத. பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். உன் தேவையை நான் சந்திக்கிறேன். உனக்கு என்ன போராட்டம்? நான் இருக்கிறேன். நீயா சாகணும்? உனக்காக நான் சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்த பிசாசை ஜெயித்திருக்கிறேன். தற்கொலை தோண்டுகிற பிசாசை நான் ஜெயித்த ஆண்டவர் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்றார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தவறான முடிவு எடுக்கிறார்கள். நேற்றைக்கு பிரயாணப்பட்டு ஈரோட்டை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த போது நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு வந்தேன். அதில் ஒரு செய்தி என் இருதயத்தை உடைத்து விட்டது. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊரை சார்ந்த ஒரு கணவன் மனைவி 2 சின்ன பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து குழந்தைகளை கொன்று தாங்களும் விஷம் அறிந்து மறித்து விட்டார்கள். படத்தோடு அந்த செய்தி போடப்பட்டிருந்தது. அது என்ன செய்தி என்று வாசித்தால், கடன் 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 பிரச்சனை, வருமானத்துக்கு வழியில் இனி வாழ முடியாது, நமக்கு யார் இருக்கிறாங்க உதவி செய்வதற்கு, மறித்து விடலாம் என்று சின்ன பிள்ளைகள், வாழ வேண்டிய பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாங்களும் விஷம் அறிந்து மறித்து விட்ட அந்த செய்தியின் இருதயத்தை உடைத்தது. காரணம் என்ன? தங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் மறிச்சிருக்க மாட்டாங்களே. இந்த இக்கட்டான நேரத்திலும் தங்களை நேசிக்கிற, அன்பு காட்டுகிற, உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்களே. எனக்கு அன்பானவர்களே, தற்கொலை உடைய பிரச்சனைக்கு முடிவு அல்ல. தற்கொலை உடைய வியாதிக்கு முடிவு அல்ல. எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எத்தனை போராட்டத்திலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். உனக்கு நான் இருக்கிறேன், யாருமில்லை என்று ஏன் கலங்குகிறாய்? அவங்க சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க பாருங்க, அந்த அம்மா கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எனக்கு என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட அப்பா நீ நான் பேசுவேன், ஏசப்பா நீ பேசுவேன், எனக்கு எல்லாம் செய்கிறார் என்று சாட்சி சொன்னார்களே. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். உங்ககிட்ட அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அங்க வா, இங்க வா என்று சொல்லுகிறவர் அல்ல. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல அவரை தேடினாலே போதும், அங்கு வந்தவர் ஆசீர்வதிப்பார். நாலுமாவடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாலுமாவடி புண்ணிய ஸ்தலம் கிடையாது. இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. அவர் எங்கு வியாபித்திருக்கிற ஆண்டவர். உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். இருக்கிற இடத்துல கூப்பிடுங்க, வாங்க.